பொதுமக்களின் அன்றாட நிர்வாக சிரமங்களை குறைத்து போக்குவரத்து சேவைகளை மேலும் எளிமைப்படுத்தும் நோக்கில் ஓட்டுநர் உரிமம் தொடர்பாக பல்வேறு முக்கிய மாற்றங்களை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. தற்போது 20 ஆண்டுகள் செல்லுபடியாக உள்ள ஓட்டுநர் உரிமத்தின் காலத்தை உரிமதாரருக்கு 50 வயது நிறைவடையும் வரை நீட்டிக்கும் திட்டம் குறித்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் அடிக்கடி உரிமத்தை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் குறைவதுடன் பொதுமக்களின் நேரமும் செலவும் மிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், வாகன உரிமை மாற்றம், வணிக வாகனங்களுக்கான அனுமதி பத்திரங்களை புதுப்பித்தல், முகவரி மாற்றம், நகல் உரிமம் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை முழுமையாக இணைய வழியில் மேற்கொள்ளும் வசதியையும் மத்திய அரசு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதனால் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் சென்று நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை குறைந்து சேவைகள் விரைவாகவும் வெளிப்படையாகவும் கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அனைத்து கட்டணங்களும் ஆன்லைன் முறையில் வசூலிக்கப்படுவதால் மாநில அரசுகளின் வருவாயில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரிப்பதன் மூலம் நிர்வாகத்திறன் மேம்படும் என்றும் கூறப்படுகிறது. ஒருங்கிணைந்த தரவு தளத்தின் மூலம் வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் தகவல்களை நாடு முழுவதும் எளிதாக சரிபார்க்கும் வசதியும் உருவாக்கப்பட உள்ளது. இதற்கிடையில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் ஓட்டுநர்களுக்கு எதிர்மறை புள்ளிகள் வழங்கும் புதிய முறையையும் மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. சிவப்பு விளக்கை மீறுதல், அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், மது அருந்திவிட்டு வாகனம் இயக்குதல், ஹெல்மெட் அல்லது சீட் பெல்ட் அணியாதது போன்ற விதிமீறல்களுக்கு குறிப்பிட்ட அளவு புள்ளிகள் வழங்கப்படும். ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி விதிமீறல்கள் பதிவானால் சம்பந்தப்பட்ட ஓட்டுநரின் உரிமத்தை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்வது அல்லது நிரந்தரமாக ரத்து செய்வது போன்ற கடுமையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாலை விபத்துகளை குறைத்து பொறுப்பான ஓட்டுநர் கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த மாற்றங்கள் வடிவமைக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் கண்காணிப்பு தொழில்நுட்பங்களின் உதவியுடன் விதிமீறல்களை துல்லியமாக பதிவு செய்யும் வசதிகளும் எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. பொதுமக்களின் வாழ்க்கையை மேலும் எளிதாக்கவும் சாலை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் இந்த புதிய மாற்றங்கள் விரைவில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.